ஜெபிக்கிறீங்களா சிஸ்டர்? சரி சிஸ்டர். ஜெபம். தகப்பனே, இந்த நல்ல சாயங்கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வாரம் மீண்டும் உங்களுடைய பிள்ளைகளாக இணைந்து உண்மை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காக உமக்கு கொடாக்குடி நன்றி செலுத்துகிறோம். அந்தவரே இந்த இயர் 24 கடைசி நாட்களை நாங்க வந்திருக்கிறோம். இந்த இயர் முடியறதுக்கு இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்கு சுவாமி. கடந்து வந்த பாதைகளை திருப்பி பார்க்கிறோம். இவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ஃபேஸ் பண்ணோம். அப்பெல்லாம் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கினதப்பா. உங்களுடைய கிருபை மட்டும் இல்லாதிருந்தா நாங்கள் எப்பொழுதோ விழுந்து போயிருப்போம். ஆண்டவரே, எங்களுடைய அபாத்திர தன்மையை உணராதபடி நீ பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக கொடாக்குடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இசப்பா, ஒருவேளை நாங்க 3 பேராக உங்களுடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம். நீர் 4வது நபராக எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க சுவாமி. இந்த பைபிள் ஸ்டடி எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. எத்தனை பேருக்கு கிடைக்காத நல்ல ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்க. கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நல்லா உபயோகப்படுத்தி சத்தியங்களை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள, அதற்கு கீழ்ப்படிய உங்களுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுடைய மக்களாக மாற எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. இன்னும் இணைய வேண்டியவங்க இன்னும் குயிக்க இணைந்து இந்த நேரத்துல நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எந்த இன்டரப்ஷன் இருக்கக்கூடாது கர்த்தாவே. இந்த சப்ஜெக்ட் எடுக்கிற சிஸ்டருக்கு உங்களுடைய ஞானத்தை தாங்க. உங்களுடைய பலத்தினால மகளை இடை கட்டி கொள்ளுங்கப்பா. இந்த நேரம் முழுவதிலும் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீங்க பேசுங்க. உங்களுடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை புரிந்து கொள்ளத்தக்கதான பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை மறைத்து உண்மை நீர் வெளிப்படுத்தும் நேரத்தை எங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் தகப்பனே. Thank you, sister. Welcome to the study. இன்றைக்கு நாம ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த பவுல் எழுதுகிற நிருபங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ரோமர் நிருபம் ஒரு முக்கியமான நிருபம். இதுதான் டாக்ட்ரினல் எபிசல்னு சொல்லுவாங்க. இதுலதான் நாம ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், சால்வேஷன், கிரேஸ், இட்டர்னல் லைஃப், இது எல்லாவற்றினுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதையும் விரிவாக அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் 8 அதிகாரத்துல இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 9, 10, 11 இஸ்ரேல் ஜனங்களுக்கான அவர்களுடைய ரட்சிப்புக்காக, அவர்களுடைய நிலைமைக்காக, அவர்களை பற்றி நாம் அங்க அவர்களுக்கு வர வேண்டிய எழுப்புதலுக்காக நாம் அங்க அந்த 3 அதிகாரத்துல பார்க்கிறோம். 12ல இருந்து கடைசி அதிகாரம் 16 வரைக்கும் நாம பார்த்தோம்னால், ஒருவேளை 16 அவருடைய ஃபைனல் எபிலாக் மாதிரி இருக்கும். அது அவர் முடிக்கிறதா கன்க்ளூஷன் தான் இருக்கும். அதுவரை 12ல இருந்து 15 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒரு கிறிஸ்டியன் லைஃப், ஒரு கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல், கண்டக்ட் ஆஃப் அ கிறிஸ்டியன் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுதான் அவர் எழுதியிருப்பார் தெளிவா. இப்போ 12ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை நம்ம ஆழமாய் பார்த்தோம். அதாவது அதுல ரொம்ப முக்கியமான சில சத்தியங்கள் இருந்தபடினாலே அதை நாம் நல்ல டீப்பா பார்த்துட்டோம். இனி 3ஆம் வசனத்துல இருந்து நம்ம கடந்து செல்வோம். இந்த 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இங்க இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, டோன்ட் திங்க் யூ ஆர் பெட்டர் தேன் யூ ரியலி ஆர். பி ஆனஸ்ட் இன் யுவர் இவாலுவேஷன் ஆஃப் யுவர் செல்ஃப்ஸ், மெஷரிங் யுவர் செல்ஃப்ஸ் by the faith God has given us. Romans 12:3 அப்படின்னு பார்க்கணும். தமிழ்ல, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். இங்க ரொம்ப பிராக்டிக்கலா பவுல் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் பேசுறப்போ ஒண்ணு தெளிவா சொல்றாரு. அதாவது ஹியூமன் மைண்ட் எப்படின்னு சொன்னா, நாம யாருன்னு நம்மை குறித்து எப்பவுமே ஒரு உயர்ந்த எண்ணத்துல இருக்கிறத நம்ம பார்ப்போம். அப்படிதான் நம்மை பற்றி நம்ம எண்ணிக்கொள்வோம்.
சில சமயங்கள்ல நம்மை விட மிஞ்சி எண்ணுவோம். நாம யாருங்கிறத விட அதிகமாய் நம்மை பற்றி எண்ணிக்கொள்வோம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, ஒரு கண்ணாடி முன்னால ஒரு பூனை நின்னு பார்த்துச்சாம். அது பூனை பார்க்கும்போது தன்னை எப்படி பார்த்துச்சுன்னா, அது கண்ணாடியில தோன்றின இமேஜ் என்னன்னா சிங்கம். இது ஒரு பூனை, ஆனா கண்ணாடியில பார்க்கும்போது அது தன்னையே எப்படி நினைச்சுக்கிச்சான், சிங்கம்னு நினைச்சுக்கிச்சான். ஸோ அதுதான் மிஞ்சி எண்ணுகிறதுன்றது. ஸோ இந்த மாதிரி நாம சில சமயங்கள்ல ஸ்பெஷலி ரைச்சியஸ் பீப்புள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் அல்லது பிலீவர்ஸ் அல்லது காட்ஸ் சில்ட்ரன் அல்லது சேவ்டு பீப்புள் வில் ஹாவ் திஸ் வீக்னஸ். சாதாரண மக்களுக்கு இந்த வீக்னஸ் வராது, இது நமக்கு தான் இந்த வீக்னஸ் வரும். ஸோ அதனாலதான் அவர் ரொம்ப தெளிவா இந்த காரியத்தை இந்த 3ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கிறார். 3-8 வசனங்களில அவர் முக்கியப்படுத்துறது என்னன்னு சொன்னா, நமக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கணும், யூனிட்டி இருக்கணும், நாம ஒரு இசைவாய் காரியங்களை செய்யணும், அப்போ நமக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். முக்கியமா அவர் இத ஒரு சபைக்கு எழுதுகிற மாதிரி, கான்டக்ட் இன் த சர்ச், கிறிஸ்டியன் கான்டக்ட் இன் த சர்ச் அப்படிங்கிறத அவர் முக்கியப்படுத்தியிருக்கிறார். அப்போ அந்த 3-8 வசனங்கள்ல அவருக்கு தருகிற வரங்களை குறித்து, ஈவுகளை குறித்து பேசியிருக்கிறாரு. 9-13 வசனங்கள்ல அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். சரி, அப்போ இந்த 3-8 வசனங்களில் அவர் எப்படி பேசுறாருன்னா, கிறிஸ்து தலையாகவும் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களாய் நம்மை பற்றியும், நாம் அப்போ அதுல இசைந்து எப்படி அதுல செயல்படணும் அப்படிங்கிறது பற்றி பேசியிருக்கிறாரு. அப்போ எல்லா அவயவங்களும் ஒரே வேலையை செய்யாது. கண் பார்க்கறது, காது கேட்கறது, கண்ணே பார்க்குற மாதிரியே காது மூக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா மற்ற தொழிலெல்லாம் எப்படி செய்யறது? அதனால ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அது போலதான் இங்க நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். சரியா? அப்போ இந்த கிஃப்ட்ஸ் ஆர் நாட் யூனிஃபார்ம். நமக்கு கொடுக்கப்படுகிற வரம், நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனாயின்மெண்ட் எல்லாமே இட் இஸ் யூனிக். பிகாஸ் காட் ஹஸ் கிரியேட்டட் அஸ் இன் அ யூனிக் வே. நம்ம தனிப்பட்ட விதங்களில தான் நம்ம ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார். ஒருவேளை அமைப்பு நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா நமக்குள்ள இருக்கிற இன்னர் மேன் அண்ட் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டி, கெப்பாசிட்டி இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஈச் ஒன். இதற்கு அவர் இது நம்மால ஒண்ணும் முடியாது, அவர் தான் நமக்கு எல்லாமே செய்யணும். அவர் நமக்கு அதுக்கு செய்யறதுக்காக என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, முதல்ல பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. அதற்கப்புறம் அவர் தருகிற வரங்களை, ஈவுகளை நமக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்மில் தீர்க்க தரிசன வரங்களை உடையவன் விசுவாச பிரமாணத்தை கேட்டதை சொல்ல கடவன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு கிஃப்ட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். வெவ்வேறான வரங்கள் அப்படின்னு நாம இங்க பார்க்கிறோம். இதுல முக்கியமா நம்ம என்ன இருக்கணும்னு சொன்னா, இதை நம்ம நல்லா புரிஞ்சிருந்தோமானால் நமக்கு பெருமை வராது. நம்மை குறித்து மிஞ்சி எண்ண மாட்டோம். மிஞ்சி எண்ணுகிறது என்னன்னா, மேட்டிமையான எண்ணம் அல்லது பெருமையான எண்ணம். அதுதான், அந்த எண்ணம் நமக்கு வராது. ஏன்னா நம்மை போலவே தான் அடுத்தவங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, எனக்கு ஒருத்தர் பாட முடியுது, ஒருத்தர் எழுத முடியுது. ஸோ இட் இஸ் ஈச் ஒன் ஹஸ் தேர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் எபிலிட்டி. அப்ப அதனால நமக்கு தாழ்மைதான் வரணுமே ஒழிய பெருமை வரக்கூடாது. பெருமை வந்தாலே அது ஒரு நீதிமானுக்கு எதிரி. நீதியான எந்த காரியத்துக்கும் எதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா பெருமை. தாழ்மையோ இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. கர்த்தருடைய சிந்தை நமக்குள்ள இருக்கணும், மாம்ச சிந்தை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. பெருமை எல்லாம் மாம்ச சிந்தைக்குரிய அடையாளம். தாழ்மை கிறிஸ்துவின் சிந்தைக்கான அடையாளம், ஆவிக்குரிய சிந்தைக்கான அடையாளம்.
சோ நாம ஆவிக்குரியவர்களாய், ஆவியினாலே நடத்தப்பட்டவர்களாய், ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கணும். கிரிஃபித் தாமஸ் அப்படிதான் அவர் சொல்லியிருக்கிறார். ஹியூமிலிட்டி, ப்ரைடு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். சரி, இது ஏன் அவர் அப்படி இவ்வளவு தெளிவா சொல்லறாருன்னு சொன்னா, அவர் அந்த இரக்கத்தை பெற்றவராய் இருக்கிறார். அவர் தன்னை பற்றி மிஞ்சி எண்ணினவராய், கிறிஸ்தவர்களை ஒடுக்கி, கிறிஸ்தவர்களை அடித்து, கிறிஸ்தவர்களை கொலை செய்கிற ஒரு முக்கியமான பர்சனா இருந்த சவுல் பவுலாக மாறின உடனே அவர் 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 பெற்ற இரக்கத்தின் அடிப்படையில தான் அவர் சொல்றாரு, நாமும் ஒவ்வொருவருமே நம்ம எப்படி இருக்கணுமா, அவருடைய கிருபையின்படி, கிருபைக்கேற்றபடி நாம நடக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, நம்முடைய மனம், மனம் என்று சொல்வது ஆத்மாவின் ஜன்னல் என்று சொல்லலாம். மனம், சித்தம், அப்புறம் இருதயம், உள்ளம், இது எல்லாமே, அப்புறம் நம்முடைய உணர்வுகள், இமோஷன்ஸ், இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த பாடி, தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம மூன்றாய் நம்ம ஆண்டர் படிச்சிருக்கிறாரு, ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. பாடி இஸ் டிஃப்ரெண்ட், ஸ்பிரிட் இஸ் டிஃப்ரெண்ட், சோல் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த சோல் என்பது என்னன்னு சொன்னா மனம், இமோஷன், சித்தம், இவைகளை கொண்டது. இது எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்றது எதுனா ஆவி. நம்ம ஆவிக்கு நாம அடிபணிந்தோமானால் அதற்கு ஆவிக்கு ஏற்ற சிந்தை இருக்கும். அதை விட்டு ஃபிளஷி, கார்னல், வேர்ல்ட்லி, பாடிலி டிசையர்ஸ்க்கு ஒப்பு கொடுத்தோமானால் நமக்கு என்ன இருக்கும், மாம்சீக சிந்தை இருக்கும், மாம்சீக செயல்பாடுகள் இருக்கும். அதனால நாம கர்த்தரால் பயன்படுத்தப்படக்கூடிய விதத்துல நம்முடைய எல்லா காரியங்களையும் நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனா நம்முடைய பாவ சுபாவம் என்ன, ஜென்ம சுபாவம் என்ன, நம்மை பற்றிய இன்ஃப்ளேட் ஆர் பர்செப்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப்ஸ், நம்மை பற்றிய புஷ்னு ஊதிக்கிறது. நம்முடைய நம்முடைய மைண்டுடைய என்ன எங்க இருக்குன்னா நம்ம தான் சென்டர். நான் செய்தேன், நான் ஒருத்தருடைய பேச்சுல அதிகமா நான் இருந்தாலே அங்க ஆபத்து. சோ நம்மை குறித்தே யோசிக்கிறவர்களாய், நம்மை பற்றியே நினைக்கிறவர்களாய், நம்மையே ஸ்டாண்டர்டா வச்சுக்கிறவங்களா, நமக்கு யார் ஸ்டாண்டர்ட்? கிரைஸ்ட். அது இல்லாம என்னையவே நினைச்சு நான் இப்படி செஞ்சேன், நான் அப்படி பண்ணேன்னுட்டே இருந்தோம்னா அது தவறான காரியம். ஆனா அதுதான், அப்படித்தான் மனித மைண்ட் அப்படிதான் ப்ரோக்ராம்ட் ஆயிருக்கு. நம்ம போன தடவையே பார்த்தோம், it should be reprogrammed. When you are born again, it should be reprogrammed. அப்பதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அப்போ நம்மை பற்றியே நம்ம கரெக்டா நிதானிக்க முடியும். அதையும் எங்க நல்லா செய்ய முடியும்னா ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஜெபிக்கும் போது, வேத வசனம் வாசிக்கும் போது அது உணர்த்தும் நமக்கு. அப்போ நம்ம அதை நம்மை பற்றி கரெக்டா நிதானிக்க முடியும். அதுக்கு பேர் தான் சோபர் ஜட்ஜ்மெண்ட். தெளிந்த புத்தி, தெளிந்த அறிவோடு நம்ம நம்மை குறித்து நாம என்ன செய்ய முடியும், நிதானிக்க முடியும். ஸோ வி கேன் பி, நம்மையிலேயே நாம என்ன செய்யலாம், நிதானமானவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்க முடியும். அப்போ அதுதான் நான் சொன்னேன், நம்ம எல்லாம் ஒரே சரீரத்தில் இருக்கிற அநேக அவயவங்கள், நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம். கிறிஸ்துவானவர் நமக்கு தலையாய் இருக்கிறார். அதனால ஒவ்வொரு வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசன வரங்க இருக்கு, போதிக்கிற வரம் இருக்கு, புத்தி சொல்லுகிற வரம் இருக்கு, பகிர்ந்து கொடுக்கிற வரம் இருக்கு. இன்னும் சிலரை எஜமானாய் வச்சிருக்கிறாரு, வேலைக்கு ஒரு அதிகாரியாக. எதுவுமே இன்னைக்கு இந்த உலகத்துல நாம செய்கிற, நாம அனுபவிக்கிற காரியங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் எல்லாமே கிறிஸ்துவினால் அருளப்பட்டது. நாமால, நம்முடைய தகுதியினால அல்ல. நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தட் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் ஷுட் பி, தட் வி ஆர் நத்திங். நம்ம இப்படி புஷ்ன்னு பாக்குறத விட்டு நம்ம ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத, நம்ம தூசு அப்படிங்கிறத நம்ம நினைக்கும் போதுதான் நமக்கு இந்த பொறுப்பெல்லாம் ஆண்டவர் தருவார். இப்போ டைவர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டைவர்ஸ் கிஃப்ட்ஸ் he is giving us. இப்போ ஊழியம் செய்கிறவன், ஊழியம்னா அந்த ஊழியம் செய்யறதுக்கான வரத்தை ஆண்டவர் தருவார். போதிக்கிறதுக்கு வரத்தை தர்றார். புத்தி சொல்றதுன்றது கவுன்சிலிங்.
பகிர்ந்து கொடுக்கிறவனுங்கிறதுக்கு ஷேரிங், those who are able to generously contribute. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, எஜமானர்களாய் இருக்கிறாங்க. ஸோ ஒரு பாடியில எப்படி ஒவ்வொரு அவயவமும் ஒரு ஒரு தொழில் செய்கிறதோ, ஆனா எல்லாம் இசைந்து ஒரே சரீரமா இருக்கிறதோ, அது போல இங்கேயும் நமக்கு வெவ்வேறு விதமான வரங்களை தந்து நம்மை பயன்படுத்துகிறார். ஆனா எல்லாமே எதற்காக பயன்படுத்துகிறார்? அவருடைய ராஜ்ய பணிக்கு பயன்படுத்துகிறார். நம்ம இதை செய்யும் போது ஒன்று நாம அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் செய்ய அழைக்கப்படுகிறோம். என்னன்னு சொன்னா, வேத வசனத்துக்குட்பட்டதாய் நம்முடைய காரியங்கள் இருக்கணும், சத்தியத்திற்குள்ளதாய் இருக்கணும், சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கணும், ஆவிக்குரியதை ஆவிக்குரியதைகளோடு பொருத்தி பேச, அந்த விதமான ஒரு அனுபவத்துல நாம இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து ப்ராஃபஸி. ப்ராஃபஸின்னு சொன்னா வரப்போகிற காரியங்களை சொல்லுவதும், தேவன் இப்ப நிகழ வேண்டிய சில காரியங்களுக்கு தேவன் கொடுக்கிற தரிசனம் அல்லது ஆலோசனைகளை சொல்லுவதும். அப்ப அதை குறித்து 1 Corinthians 14:3 என்ன வாசிக்கிறோம்னா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ அவன் சொல்லுவது எப்படி இருக்கணும்னா, மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அப்போ அவன் பேசும்போது இந்த காரியங்கள் நடைபெறணும். பக்தி விருத்தி இருக்கணும். There should be some spiritual development, spiritual nourishment, edification இருக்கணும். அடுத்ததா புத்தியும் ஆறுதலும் உண்டாகணும். அவனோட கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆயிடணும், கொஸ்டின்ஸ் எல்லாம் தெளிவு, டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆயிடணும், அவனுக்கு கம்ஃபர்ட் கிடைக்கணும், ஒரு சமாதானம் கிடைக்கணும். அதுதான் ஒரு ப்ராஃபஸில இருக்க வேண்டியது. இன்னைக்கு ப்ராஃபஸி எப்படி இருக்குன்னா, மனுஷருக்கு என்ன சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க, என்ன அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் இன்னைக்கு ப்ராஃபஸி சொல்லிட்டு இருக்காங்க. They all belong to that false prophet group. ஃபைனலா ரெவலேஷன்ல படிக்கிறோமே கள்ள தீர்க்கதரிசின்னு, அந்த கள்ள தீர்க்கதரிசியினுடைய சீஷர்கள் இவங்க எல்லாம். அப்படியாய் பேசி மனுஷரை பிரியப்படுத்துறாங்க. அது என்னைக்குமே கண்ணியை தான் வருவிக்கும். அவன் கர்த்தரை தான் பிரியப்படுத்த பழகும். அந்த கம்யூனிகேட்டிங் த ட்ரூத், அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது சத்தியத்தை நாம சத்தியமாய் போதிக்கணும், சத்தியத்தை சத்தியமாய் சொல்லணும். அதுலதான் எச்சரிப்பு என்ன, நாம வேத வசனத்திற்குள்ளாக வேற எந்த அடிப்படையிலே நாம பேசக்கூடாது. வேத வசனத்திற்குள்ளாக நாம் அதை பேச நாம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, சரி அந்த வசனம் 1 Corinthians 4:6 ஒருவேளை இங்கிலீஷ்ல எஸ், சகோதரரே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம். முதல்ல தன்னைத்தான் மிஞ்சி என்ன வேண்டாம், இங்க எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம். நம்மை குறித்து என்ன எழுதியிருக்கோ அதுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம். ஏன்னா நான் எங்கள்கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்க, ஒருவனோரும் ஒருவன் நிமித்த மற்றவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாது இருக்கவும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். அப்போ அதை எழுதும் போது அவர் சொல்றாரு, என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுக்கு மிஞ்சி நீங்க நினைக்காதீங்க. வேத வசனங்கள் எல்லாம் ஆவியானவரால, இட் இஸ் ஆல் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட், அவரால் எழுதப்பட்டது. அவர் சொல்லுவது, அவர் எழுந்த மக்களை எழுத வைத்தார். எப்படி நம்மளை ஜெபிக்க வைக்கிறார், அது போல அவங்களே எழுத வைத்தார். அந்த வார்த்தைகள் இது, அந்த ரெஃபரன்ஸோட நம்ம அதை படிக்கணும். ஏன்னா இட் இஸ் வேர்ட் ஆஃப் காட், அந்த எண்ணத்தோட நம்ம படிக்கணும். அப்படி படிக்கும்போது பைபிள் ஹேஸ் பிரின்சிபிள்ஸ், பைபிள் ஹேஸ் ப்ராமிசஸ், பைபிள் ஹேஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து அந்த எண்ணங்களோட நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த எண்ணத்துல அந்த அடிப்படையில நம்ம பைபிளை வாசிக்கணும். அப்போ நமக்கு அது மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஸோ டீச்சிங், ஒன்ஸ் அகெயின் டீச்சிங் a systematic explanation of the Christian truth. It is sometimes different from preaching. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். டீச்சிங் இஸ் டிஃபரெண்ட், ப்ரீச்சிங் இஸ் டிஃபரெண்ட். போதகர்களையும் கற்பிக்கிறவர்களையும் ஒன்னா போடுறாங்க, ஆனா the profession is not the same.
Preaching is different, teaching is different. Exhortation வந்து preaching. That is to encourage people towards God's will. அது ஒரு ministerial gift. அதுக்கு வந்து gift of ministering, that is called as consolation. ஆறுதல் தருகிற, அவர்களை வழி நடத்துகிற, ஆலோசனை சொல்லுகிற, counseling, that also is under that ministerial gifts. முதல்ல இது வந்து motivational gifts. Prophecy, communicating, teaching, அதெல்லாம் motivation. எழுப்புதல் உண்டாக்க, எழுச்சி உண்டாக்க சொல்லப்படுகிற, செய்யப்படுகிற வரங்கள். இது வந்து அவர்களுடைய தேவைக்கு அவர்களை உற்சாகப்படுத்த, அவர்களை ஆறுதல் படுத்த மினிஸ்டீரியல் கிஃப்ட்ஸ். அவங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ் இருக்கா, கிவிங் லிபரலி, லீடிங் அண்ட் கேரிங், all these things will come under ministerial gifts. So we have prophecy, we have service, we have teaching, exhortation and counseling, giving, leading and mercy. Leading with care. அந்த கேர் வந்து நமக்குள்ள அந்த இரக்கம் இருக்கும்போது தான், கர்த்தருடைய அன்பு இருக்கும்போது தான், கர்த்தருடைய இரக்கத்தை அனுபவித்திருக்கும் போதுதான் அந்த கேரிங் லீடர்ஷிப், சர்வன்ட்ஹுட் லீடர்ஷிப் நமக்கு வரும். இல்லைன்னா அத்தாரிட்டேட்டிவ், ஆட்டோகிராட்டிக் லீடர்ஷிப் தான் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஸோ இங்கே அடுத்த 9, 10, 11 வசனங்கள்ல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, நான் தான் சொன்னேன்ல, கிறிஸ்டியன் கான்டக்டை பற்றி தான் அவர் பேசுறாரு. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள், as such as we know. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. See, love is such a noble, such a wonderful emotion, wonderful gift by God. ஏன்னா லவ் நமக்கு கிடையாது. We are selfish by nature. We cannot love anybody. If you are able to love, it's because of the love that is poured into us by the Holy Spirit. அந்த லவ்வே எப்படி, அதனால்தான் நான் சொல்றேன், if it is not so, if it is not poured by the Holy Spirit, then it would be not genuine. மாயமுள்ளதா இருக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்கள் அன்பு மாயமற்றதா. இப்போ நம்ம பாக்குறோம் இல்லையா, 2 பிள்ளை, ஒரு பையனை பொண்ணு, we love each other, we been loving each other அப்படின்னு ஒரு 5 years 6 years வரைக்கும் இருக்கிறாங்க, அப்படிலாம் பாக்குறோம். திடீர்னு we find the boy kills the girl. அந்த கேர்ள ஹாப்பியா இருக்கட்டுமேன்னு அந்த பையனால நினைக்க முடியல, அவளை கொல்றான். அது என்ன லவ்? So the love is not at all genuine in the world. It could be only in the Christian community. But is that so? கேள்வி அதுதான். Is that so? We don't find even in Christian families, between even husband and wife, between even the parents and children, a genuine love. எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா, ஒரு இதை செஞ்சா இது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு நிலைமையில, பிசினஸ் லைக், அதாவது என்ன சொல்றது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி, கிவ் அண்ட் டேக்குங்கிற மாதிரி, இப்படிதான் லவ் இருக்கு. சாக்ரிஃபிஷியல் லவ் இல்லை. நாம ஆனா நம்மை ஆண்டவர் எப்படி நேசித்தார்? அகாபே லவ், சாக்ரிஃபிஷியல் லவ். ஸோ நாம் அந்த மாதிரி அந்த அன்பை பெற்றவர்கள் நாம் மற்றவர்களிடத்துல அந்த அன்பை காட்ட வேண்டும். அதை காட்டும் போது நம்ம சகோதர சிநேகிதர்களோடு இருக்கும்போது அந்த ஃபிலியோஸ் லவ், அந்த சகோதர அன்பை நாம வெளிப்படுத்தணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். If there is any small thing that is evil in us, that will create jealousy, that will create pride, that will create some reasoning, logical questioning. இது சரிதானே, இப்படி நம்ம எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லையே, நாம என்ன ஏதாவதா சொல்றோம், இந்த இதுக்கு இப்படித்தானே அப்படின்னு நமக்குள்ள அந்த கேள்விகள் வரும். அப்ப நம்மளால அந்த அன்பை காட்டவே முடியாது. இந்த 10வது வசனம் சொல்றது, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருக்க, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். Because we are respecting them because they are children of God.
We have to respect each other because we are children of God. Our God respects us, so we are to respect. Our God respects that person. God considers that person as a precious soul. We too should consider them like that. அதான் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த தெளிந்த புத்தி இந்த கடைசி நாட்கள்ல மிக மிக அவசியம். இன்னைக்கு இந்த தெளிந்த புத்தியோடு வேதத்தை தியானிக்கவும் அபியாசிக்கிறதற்கும் நிறைய பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. குழப்பங்கள் வந்துட்டே இருக்கு. பார்த்தோம்னா ரோல் மாடல்ஸே இல்லை. இந்த சொல்ற பைபிள்ல இருக்கிறது கேரக்டர்ஸ் இந்த ஃபீச்சர்ஸ்க்கும் உலகத்துல யார்கிட்டயுமே இல்லை. அப்ப நான் மாத்திரம் இருந்தேன்னா பைத்தியக்கார மாதிரி இருப்பேன். என்னை பார்த்தா ஒரு இல்ச்சவாய் மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் நாட் த மேட்டர். Who is seeing? God is seeing. Angels are curiously watching. அப்போ நாம அவர் சொன்ன மாதிரி நடந்தோம்னா the reward will be there. இங்க ஒருவேளை நாம என்ன மாதிரி இருக்கலாம். People may laugh at us, but there we would be rewarded. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்க. எதையுமே அந்த காம்ப்ளசன்சி நமக்கு வந்துடக்கூடாது. சில சமயம் நம்ம ரெகுலரா கோயிலுக்கு போறதும் வேதத்தை வாசிக்கிறது ஜபம் இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆயிட்டதுனால இட் சம்டைம்ஸ் வி டெவலப் திஸ் காம்ப்ளசன்சி. இது எல்லாமே ஒரு ரொட்டீன் அஃபேரா போயிடும். அது இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கும். எப்பவுமே அலர்ட்டா இருக்கும். அந்த காம்ப்ளசன்சி வரக்கூடாது. எவ்ரிதிங் should be taken as a fresh, as a new thing, as something new. Every day is new. And as we expect grace, every day a new grace. Our regular prayer or meditation or listening, whatever we do, should also be a fresh one. But all this could be possible only by the Holy Spirit. And that is possible only by asking Him to give us that gift. Prayer. Through prayer only we can achieve that. ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு. ஆவியிலே அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். So we are expected to do the ministry. 12ஆம் வசனத்துல பாருங்க, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. கண்ணுல தெரியவே இல்லை நம்பிக்கை. இட் இஸ் சோ டிஸ்டன்ட், இட் இஸ் சோ ஃபார். நம்ம நினைக்கக்கூடிய நமக்கு அவர் ரிவார்டு கொடுப்பாருங்கிறது எப்போனே நமக்கு தெரியாது. அவர் நம்ம போய் சேர வேலைய இடம் எப்போன்னு நமக்கு தெரியாது. என்னைக்கு போறோம்னு தெரியாது. அங்கே போவோமானும் தெரியாது. பட் ஆல் தட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஹோப் அண்ட் த ஃபெய்த். அதை நம்ம எப்படி நம்பிக்கையா இருக்கும். ஏதோ நம்மளும் கிறிஸ்தவங்களாயிட்டோம், நாமளும் இப்படியெல்லாம் வாசிச்சிருக்கோம், இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால நாம என்ன பண்ணலாம், அதை நம்புவோம் அப்படின்னு நம்புறோமா? இல்ல உற்சாகத்தோடு என் தேவனை நான் சந்திப்பேன். யோபு சொல்றாருல, அத்தனை பிரச்சனையின் முன்னால மத்தியில அவர் சொல்வார், அவரை என் கண்கள் காணும், நான் அவரை சந்திப்பேன், அவர் என்ன அறிவார், நான் போகிற பாதையை அவர் அறிவார். அந்த ஒரு நிச்சயம், அந்த ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும். உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்க. உபத்திரவம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ஆதார் கார்டு மாதிரி நமக்கு உபத்திரவம் ஒரு ஐடென்டிட்டி. கிறிஸ்டியன் சொன்னாலே ஐடென்டிட்டி தான். பெர்சிக்யூஷன் பேசுறோம், எங்கெங்கேயோ பெர்சிக்யூஷன் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பேசுறோம். பட் இங்கேயே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அடி உத உயிருக்கு சேதம் ஆபத்து அதுதான் பெர்சிக்யூஷன் கிடையாது. நமக்குள்ளேயே இங்கேயே மத்தியிலேயே விசுவாசிகளின் மத்தியிலேயே நமக்குள்ளேயே நிறைய இந்த ஸ்லைட்டிங், நம்ம ஒதுக்குறது, நம்ம இக்னோர் பண்றது, நம்ம நம்ம கொஞ்சம் இப்படி எல்லாம் இருந்தோம்னா நம்ம ஒரு மாதிரி தவிர்த்துருவாங்க. அதுல எல்லாம் நம்மளை சேர்த்த மாட்டாங்க, அல்லது நமக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க, நம்ம சொல்ற சஜஷன்ஸ் ஏத்துக்கவே மாட்டாங்க. பட் அதுல எல்லாம் நம்ம எப்படி இருக்கணும், அதெல்லாம் நமக்கு ஒரு உபத்திரவம் தான், சின்ன சின்ன உபத்திரவம். ஆல் பிகாஸ் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். பொறுமையா இருங்க. அதுல எல்லாம் நம்ம என்னவா இருக்கணும், பொறுமையா இருக்க. ரைட்டு பேசக்கூடாது. ஏன் ரைட்டு
நான் சொல்றதே நீங்க கேட்கணும், எனக்கு உரிமை இருக்கு இல்லையா, நான் சொல்லுவேன்ல. நோ, காட் சேஸ் நோ. பொறுமையா இருங்க. ஆனா அதுக்கு பதிலா என்ன செய்யுங்க, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். This we should always remember, to help the needy, especially the believers. We find many believers are in a situation where no one is there to comfort them, where no one comes and visits them, especially elder people. These days it is very common. ஏன்னா அவங்க நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி பிள்ளைகளை எல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகு அவங்களால அந்த ஓல்டு பேரண்ட்ஸை கவனிக்க அவங்களால முடியல. தேர் சோ பிஸி. அப்ப இந்த மாதிரி ஓல்டு பேரண்ட்ஸை போய் நாம சந்திக்கும் போது, நாம அவங்களோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, they will be very happy. And if possible, help them also. குறைவில் அவர்களுக்கு உதவியும் செய்ய அழைக்கப்படுகிறது. அது யாரா இருந்தாலும் சரி. I'm just giving an example. Need not be the same. It could be in any other way. யாருக்கு நம்ம எப்படி செஞ்சாலும் இந்த நாட்கள் எஸ்பெஷலி அந்த ஷேரிங்கை அதிகமா யோசிக்கணும். அந்நியரை உபசரிக்க நம்ம எப்பவுமே எல்லா ஷேரிங்கும் யாருக்கு பண்ணிக்கிறோம்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கே பண்றோம். இப்ப கூட நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம வீடுகளுக்குள்ளேயே நமக்குள்ளேயே நம்ம எல்லாவற்றையும் செஞ்சுக்கிட்டே. பட் இஃப் வி டூ இட் இன் ஒன் மோர் ஸ்டெப், one extra mile, that would be more, that would bring more joy to the heavens. ஏன்னா இது நம்ம இட்ஸ் அகெயின் another ஸ்மால் ஃபேமிலி. நமக்குள்ளேயே நம்ம செய்யற மாதிரி அந்நியரை உபசரிக்க நாடுவோம். So love is a choice. அன்பு மாயமில்லாமல் இருப்பதாகன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இந்த 13ஆம் அதிகாரத்துல அன்பை பற்றி எல்லாம் வாசிக்கிறோம். But that love is related to righteousness. You see, and the genuine love will always be related to righteousness. அப்போ அது மற்றவர்களை துன்பப்படுத்தாது, மற்றவங்க செய்யறத சகிக்கும், மற்றவங்களை குற்றப்படுத்தாது, மற்றவங்களை நியாயம் தீர்க்காது, மற்றவர்களை மறந்து விடாது. ஸோ அந்த அந்த மாதிரியான ஒரு ஜென்யூன் லவ் இருக்கணும். அந்த லவ் தான், அப்படி நமக்கு அந்த அன்பு இருக்கும்போது இட் பிகம்ஸ் அ கியூர் ஃபார் லேசினஸ் அப்படின்னு இங்க வாசிக்கிறோம். அது நான் சொல்றேன் அந்த வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம். We'll see how it is. 24, 25. பாஸ்டர் சிஸ்டர், வாசிங்க வாசிங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் 18, 24, 25. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுணாய் கர்த்தருக்கு அடுத்தவர்களை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அடுத்த வசனமும் வாசிச்சிருந்தேன். அவர் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இதை குறித்து நாம படிக்கும் போதே நம்ம வாசிச்சிருக்கோம். இந்த 24, 25ங்கிறது என்னன்னா, சில சமயம் இங்கிலீஷ்ல 24, 25 இருக்கலாம், இங்க தமிழ்ல அப்படி கொண்டு 2 மாறும். பட் எனிவே, இங்க நம்ம என்ன பாயிண்ட் பாக்குறோம்னு சொன்னா, அவன் பேசுனத பாக்குறாங்க. அவன் எல்லாம் கரெக்டா பேசுறான். ஆனா அவனுக்கு என்ன இன்னும் தெரியல, பரிசுத்தாவியின் அபிஷேகம், பரிசுத்தாவியின் அனாயின்ட்மெண்ட்டை பற்றி தெரியல. யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பற்றி மாத்திரம்தான் பேசிக்கொண்டிருக்கிறாருன்னு தெரியுது. ஸோ ஒன் மோர் ஸ்டெப் ஹி ஹேஸ் டு இம்ப்ரூவ் இன் இஸ் ப்ரீச்சிங். அதுக்கு இந்த கண்டுபிடிச்ச உடனே ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும், ஒருவேளை இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் அன்றைக்கு கூடின அந்த 3000 பேர்ல
ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க பேதுருவின் பிரசங்கத்தினால. எப்படி என்ற நமக்கு தெரியாது. ஆனா இவங்களுக்கு சத்தியம் தெளிவா தெரிஞ்சிருக்கு. இவங்களும் யூதர்கள் தான். ரோமாபுரியிலிருந்து யூதர்கள். இப்ப இந்த அப்போலோ பேசுனதை கேட்ட உடனே அன்பாய் அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவனை திட்டல. இங்க பாரு, நீ பேசுறதெல்லாம் தப்பு, நீ இதெல்லாம் பேசக்கூடாது, இன்னும் இன்னைக்கு இதுதான் நிலைமை, இப்படி பேசு அப்படின்லாம் அவங்க சொல்லல. அவனுக்கு கற்பித்து அவனுக்கு அந்த அந்த ஒரு என்ன சொல்றது மென்டரிங், அவனுக்கு கரெக்டா அவனுக்கு சரியான போதித்து அவனை சரியா லீட் பண்ணாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டுடேஸ் சர்ச். நிறைய மக்களுக்கு சரியான சத்தியம் முழுசா தெரிய மாட்டேங்குது. முழுசா தெரிய மாட்டேங்குது. தெரியும் இவனை போல, ஆனா முழுசா தெரியல. அப்போ தெரிஞ்ச நாம என்ன செய்யணும்னா அவங்கள போய் நம்ம கடிந்து பேசாம, நமக்கு எப்பவுமே பவுல் அநேக இடத்துல சொல்லியிருக்கிறார் இல்லையா, மிகுந்த சாந்தத்தோடு தாழ்மையோடு இணக்கத்தோடு பாடல்கள் மூலமா எப்படியெல்லாம் சொல்லித்தர முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம அவங்களுக்கு அதை சொல்லி தரணும். ஸோ லவ் ஆஸ் அ கியூர் ஃபார் லேசினஸ் அண்ட் டிஸ்கரேஜ். லவ் ஹேண்டில்ஸ் ஹார்ட்ஷிப் பை ஃபோக்கஸிங் ஆன் ஹோப். நமக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது அந்த நம்பிக்கையே நமக்கு உதவி செய்யும். அந்த நம்பிக்கையை நமக்கு ஞாபகத்துல கொடுக்கறது எது? அந்த நம்பிக்கையை நாம் ஏன் நினைக்கிறோம்? நாம் வைத்திருக்கிற தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே நாம் அப்படி செய்கிறோம். அதே போலதான் ஜெபம். ஜெபத்துல உறுதியா இருங்க. ஜெபம், அந்நியரை உபசரிங்க. எல்லாமே பேஸ்ட் ஆன் லவ். கிறிஸ்டியானிட்டி இஸ் லவ் பிகாஸ் காட் இஸ் லவ். நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அப்படிதான் சொல்றோம். கிறிஸ்டியானிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். கிறிஸ்டியானிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் கிரேஸ். என்னன்னு சொல்றது எல்லாமே அப்படிதான். கிறிஸ்டியானிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் மெர்சி. மெர்சிக்கும் கிரேஸ்க்கும் நம்ம வித்தியாசம் பார்த்தோம் இல்லையா? மெர்சினா என்ன? நாம பெற வேண்டிய தண்டனையை நமக்கு தராதபடிக்கு கர்த்தர் இரக்கமாய் இருந்தார், அதுதான் மெர்சி. கிரேஸ்னா என்ன? தகுதியே இல்லாத நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருகிறார், அதுதான் கிருபை. பாருங்க, இவ்வளவு அனுபவிச்சிருக்கிறோம். அது எல்லாமே நம்ம மற்றவர்களுக்கு அதை காண்பிக்க வேண்டும். ஸோ unflinching faith in all the attacks of Satan. அப்போதான் நமக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும், ஜெயம் நமக்கு. ஸோ சந்தோஷம் கிடைக்கும். Joy is produced in our patience and endurance. Joy to the world இன்னைக்கு பாடுறோம், தவறாம பாடுறோம். And the joy can be had only through patience and endurance. And prayer is the key for hope and joy. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏதோ ஒரு நேரம் ப்ரேயரு, ஒரு சமயம் காலையில ஒரு நேரம் பண்ணிட்டா, ராத்திரி படுக்கும்போது பண்ணிட்டா. நிறைய பிள்ளைகளை கேட்போம் பாருங்க, எப்ப நீங்க ஜெபிக்கிறீங்க? ஜெபம் உங்க வாழ்க்கையில இருக்கு. ஜெபிக்கிறோம் எப்போ? படுக்கிறதுக்கு முன்னால. finished. பட் ஜெபம் நமக்கு எப்படி இருக்கணும்? லைக் breath. It should be continual. Continual. It is called as true love in action. Prayer is called as true love in action. So in all these ways we should honor others and live as an example for others. இப்ப 14ஆம் வசனம் இங்க கொஞ்சம் சீரியஸா பேசுறாரு. இங்க என்ன பேசுறாரு? ஒரு டிஃபிகல்ட் டாபிக். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சும்மா நீ பேசாத, வேதத்துல இது இருக்கா, நீ சொல்லு, அப்ப அதை வச்சு நான் கீழ்படுகிறேன்வாங்க. இங்க வேதத்துல இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா? தெரியல. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். செய்ய முடியுதா? செய்ய அழைக்கப்படுகிறோம். எக்ஸ்கியூஸ் கொடுத்த நாட்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நாம அப்படி இருக்கிறதுக்கு காலம் இல்லை. உலகமே ஆயத்தமாயிட்டு இருக்கு. எந்த கண்ட்ரி எடுங்க குழப்பத்துல இருக்கு, எல்லாமே ஆட்டத்துல இருக்கு. மலைகள் பெயர்ந்து வரும்லாம் நான் படிக்கும்போது கொஞ்சம் என்னால விஷுவலைஸ் பண்ணவே முடியல. அது எப்படிதான் நடக்கும்னு நான் நினைச்சே பார்த்தது இல்லை, அதை பற்றியே நினைச்சது இல்லை. ஆனா இன்னைக்கு கண்ணு முன்னால பாக்குறோம். அப்படியே மலைகள்
அப்படியே மூவ் ஆகி கீழே விழுது. இட் இஸ் சோ அஸ்டானிஷிங். பனிகள் உருகி வந்து பனிமலைகள் உருகுது, பாறை மலை, ஸ்ட்ராங் மவுண்டன் ஹில்ஸ் அப்படியே வருது, உருண்டு உருண்டு வருது கீழே. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம அப்படியே அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. இப்ப நமக்கு எதிரா பேசினவங்க கிட்ட நம்ம மன்னிச்சிடறோம்னு வைங்க, ஆனா அதுவே ஒரு ஸ்டெப்பு. அது செய்யலைன்னா நமக்கு நிம்மதி இருக்காது. அந்த பர்சனையவே நினைச்சிட்டு இருப்போம். அது நமக்கு வியாதியா மாறிடும். சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் பண்ணும், எமோஷன்ஸை அஃபெக்ட் பண்ணும், ஸோ நம்ம ஆத்மாவை அஃபெக்ட் பண்ணும். அதனாலேயே நம்ம என்ன செய்யணும், இந்த காரியத்தை செஞ்சிடக்கூடாது. உடனே நம்ம என்ன செஞ்சிடணும், மன்னிச்சிடணும். ஆனாலும் அவங்க கிட்ட ஒரு நம்ம என்ன செய்யறது, ஒரு மாதிரி ஆட்டிடியூட் டெவலப் பண்றது. வி அவாய்ட் சம்டைம்ஸ் ஒரு ஹேட்ஃபுல் ஆட்டிடியூட். அவங்க அவங்க கிட்ட ரொம்ப நெருங்க மாட்டோம், ரொம்ப பழக மாட்டோம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். அவர் ஆட்டிடியூட் டிட்டர்மின்ஸ் அவர் ஆக்ஷன். இப்ப மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல மலைப்பிரசங்கத்துல அவர் கேட்கிறாரு, இஃப் யூ லவ் தோஸ் who love you, what reward have you? அது உலகத்துல இருக்கிற எல்லாருமே அன்னைக்கு வந்து பாவிகளாய் கருதப்பட்டவங்க டாக்ஸ் கலெக்டர்ஸ், அதனால அந்த வார்த்தை இருக்கு. ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அப்படித்தானே செய்யறாங்க. நன்மை செஞ்சா அவங்க நிச்சயம் நமக்கு நன்மை செய்வாங்க, நன்றியா இருப்பாங்க. ஓகே, நாம அப்படியே இருந்தோம்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? We are called to be set apart for God. நம்ம கிட்ட உலகத்தோடு இருக்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது. அப்போ உலகத்தார்ட்டு இல்லாதபடி வித்தியாசமா இருக்கணும்னு சொன்னா, இங்க அவர் சொல்றாரு, நீ சபிக்காத, நீ அவங்கள இது பண்ணாத, ஆசீர்வதிங்கிறார். எவ்வளவு கஷ்டம் இல்ல? நான் அதை செய்யணும். ஆண்டவர் சிலுவையில செஞ்சாரா இல்லையா? பெயர் சொல்லி ஒவ்வொருத்தருக்கா சொன்னார்ல. சோ அது மாதிரி நாமும் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 15ஆம் வசனம், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். இந்த பிலியோஸ் லவ் இருந்தா தான் இது நமக்கு வரும். அப்ப நம்ம we must be ஒரு கைண்ட் ஆஃப் அ ஃபெலோஷிப். we must develop a kind of fellowship. பிலீவர்ஸ் எல்லாருக்கும் மத்தியில அப்படி ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும். அவங்க எதுக்காவது அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக, அவங்க இல்ல அவங்க ஒரு டெஸ்டிமனி சொல்லி சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒரு கியூர் ஆச்சு எதுனா அதுக்கு நாம சந்தோஷப்படும். ஒருத்தர் கவலையா இருக்காங்க, ஒருத்தர் இழந்து இருக்கிறாங்க, அழுகுறாங்க, அவங்களோட கூட நாமும் அழைக்கப்படும். அந்த விதமான திங்கிங் அபவுட் தெம் அண்ட் லவ்விங் தெம், தட் ஷுட் ஹேப்பன் இன் அவர் ரிலேஷன்ஷிப். அது எப்படியா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட சின்ன கூட்டமானாலும் சரி, சபையில இருந்தாலும் சரி, அல்லது சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் பிட்வீன் த பிலீவர்ஸ் this kind of relationship is very essential. ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய், டெஃபினட்டா between the believers, among the believers, there should be oneness. There should be oneness of mind. மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். திரும்பவும் இந்த அதிகாரத்திலேயே மறுபடியும் சொல்றாரு, உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிரு. இது சில சமயம் நமக்கு ரொம்ப வீக்னஸ். அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. தாழ்மையை பத்தியும் சொல்றாரு, உங்களை நினைக்க வேண்டிய அளவுக்கே நினைங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாது. அங்க ஆசீர்வதிங்கன்னாரு, இங்க சொல்றாரு தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றாரு, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருக்கு.
ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட்லி, நம்ம மேல தப்பே இல்லாம நம்ம கிட்ட கோச்சுக்குவாங்க. இப்ப நாம ஒரு 4 பேர் இருக்கிறோம்னு வைங்களேன், ஒரு 2 பேரு ஏதோ பேசி சிரிக்கிறோம்னு வைங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த 3வது பர்சன் அவங்கள பத்தி தான் பேச. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏதோ கில்ட்டி இருக்கு, கில்ட் கான்ஷியன்ஸ் இருக்கு, ஏதோ ஒண்ணு அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஷி இஸ் வெரி மச் சென்சிட்டிவ் அபவுட் இட். அப்ப நம்ம 2 பேரும் பேசிச்சோம்னா, தட் பர்சன் வில் திங்க் we are talking about them, and so நம்ம மேல அவங்க கோவப்படுவாங்க. she will take time to take revenge on us. இப்ப அதனால கூடிய மட்டும் நம்ம என்ன செய்யணும், எல்லாரோடும் இப்ப இந்த மாதிரி தேவையற்றதுக்கெல்லாம் நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம அதுக்கு மேல அவங்களோட போய் நம்ம சமாதானமா இருக்க நாம ட்ரை தான் பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுவும் மாட்டேன்னாங்கன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியும். கூடுமான மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஆனா நாம சோர்ஸா இருக்கக்கூடாது. அதுதான் அங்க முக்கியம். அந்த டிஸ்கார்டுக்கு நம்ம சோர்ஸா இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இதையெல்லாம் நிறைவேற்றும் போது 10 கற்பனையையும் அப்படியே நம்ம என்ன செஞ்சிருவோம், நிறைவேற்றி. வேற பிரச்சனையே நமக்கு இல்லை, எல்லாவற்றையும் நம்ம நிறைவேற்றி முடிச்சிருவோம். நம்ம இதுக்குன்னு உட்காந்து இப்படி 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 இந்த கற்பனை செஞ்சேன் இந்த கற்பனை செஞ்சேன்னு இல்லை. இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே we will definitely fulfill all the commands. But again and again, Paul cautions us to have a humble mindset. When we do that, we imitate Jesus. We become imitators of Christ. So, do not be wise in your own opinion. அப்ப இயேசு கிறிஸ்துவை போல மாறுறதுக்கும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறதுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்றத நம்ம பார்ப்போம். நாம நினைச்சதையே நாம நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. So repay no one evil for evil. Having regard for good things in the sight of all men is a way to live out the idea of praising what is good. People should be able to see what is good and what is not based or biased on our conduct. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடக்கை அப்படிப்பட்டதா இருக்கணும். நாம பார்க்கிறவர்கள் அதுல குற்றம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. தானியேல் அப்படி இருந்தார். ஒரு வேலையில அவருடைய எல்லா காரியங்களிலும் யாரும் குற்றம் சொல்ல முடியாதபடி இருந்ததுனாலதான் குற்றம் சொல்றதுக்கு ஜெபம் பண்றத ஒரு குற்றமா சொல்ல வேண்டியதாயிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி நாம இருக்க முயற்சி. பிரியமானவர்களே, மறுபடியும் பாருங்க, சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப என்ன சொல்றாருன்னா எம்பசிஸ், he is repeating it. சோ இங்க என்ன சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நாம பழி வாங்கிட்டோம்னா God's wrath will not work. அவர் பழி வாங்கணும்ன்றார். தம் பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, விட்டுற மாட்டாரு. நீங்க பாருங்க, இந்த ஏதோமியரு, அமலேக்கியரு, இவங்களையெல்லாம் கர்த்தர் சொல்வார், கர்த்தரே சொல்வார், இவங்களை எல்லாம் அழித்து சங்காரம் பண்ணேன். காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்க வனாந்திரத்துல பிரயாணம் பண்ணும்போது அவங்களுக்கு உதவி செய்யல. அப்ப அதை ரெக்கார்ட்ல வச்சிருக்காருல்ல. எத்தனையோ ஜெனரேஷன்ஸ்க்கு அப்புறம் அவங்கள அவர் சொல்றாரு, நீ அவங்கள சங்காரம் பண்ண. இப்ப நடக்கிற வாருக்குமே we do not know the reason. We do not know why God allows. It is possible. So அதுதான் நம்ம வார்ன்னு பாக்குறோம், ரத்தம் பாக்குறோம், ஆனா அன்றையிலிருந்தே அதுதானே கர்த்தர் சொல்றாரு, டோட்டலா அழிச்சிருங்கிறாரு.
அதை கணக்குல வச்சிருக்காரு. தான் பிள்ளைகளுக்கு செய்ததை கணக்கில வைத்து எத்தனை ஜெனரேஷன்ஸ்க்கு அப்புறம்னாலும் அதை செய்ய வைக்கிறார். அதுதான் இங்க. அந்த மாதிரி அவர் செய்ய வைக்கிறதுக்கு நம்ம காத்திருக்கணும். தட் நீட்ஸ் பேஷன்ஸ் அண்ட் என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை. நம்ம காலத்துல நடக்காம இருக்கலாம், அப்ப நம்ம காலத்துல நம்ம பொறுமையா இருந்து சகிக்கணும். நாம கத்தியை எடுத்துடக்கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். சரி, அதுவோட ஓரளவுக்கு பரவாயில்ல, அதுவே நம்மளால கஷ்டம், அது செய்யறோம். அடுத்தது பாருங்க, அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். இந்த பாட்டுக்காக நம்ம செய்யக்கூடாது. God always judges our attitudes, our purpose, not our actions. நம்ம ஆக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், இப்போ சாக்ரிஃபிஷியலா இருக்கிற மாதிரி இருக்கும். சாக்ரிஃபிஷியல் தான், சாக்ரிஃபைஸோட தான் செய்யணும். பட் வாட் இஸ் த பர்பஸ்? எதற்காய் நீ இப்படி எல்லாம் செய்யற? அதுக்கு தான் மார்க். நீ என்ன செஞ்சங்கிறதுக்கு மார்க் இல்லை. So our standards are different from worldly standards. Our thinking should be different from worldly thinking. So இங்க இப்ப நமக்கிட்ட என்ன சொல்றாரு, திருப்பசியா இருந்தா அவனுக்கு போஜனம் கொடுங்கிறது, அவன் தாகமா இருந்தா அவனுக்கு பானம் கொடு அப்படின்னு சொல்றான். ஸோ இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். எங்க கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமா இருன்னு சொன்னதுக்கு முறைங்கிற அவர் சொல்றாரு. ஏன் அவர் அப்படி சொல்றாருனாலே, இட் இஸ் அண்டர்ஸ்டுட் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் பாசிபிள். So we have to judge and depend on God, trust in God, and help us to do it in the right way. அதே மாதிரி வெஞ்சன்ஸ், காட்ஸ் ராத்துக்கு இடம் கொடுங்க. நம்மளுடைய சொந்த கோபத்துக்கு இடம் கொடுத்துட்டோமானால் கர்த்தருடைய கோபாக்கினை செயல்பட முடியாது. நிச்சயமா நம்மதை விட பெரிதாதான் இருக்கும் கர்த்தருடைய கோபாக்கினை. கர்த்தர் அப்படி நம்ம விட்டுறவே மாட்டார். நமக்கு அவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நீ வெக்கமடைந்த நாட்களுக்கு பதிலாக ரெண்டத்தனையாக நான் உனக்கு செய்வேங்கிறார். நீ இழந்ததையெல்லாம் நான் திரும்ப ரெஸ்டோர் பண்ணுவேங்கிறார். இப்படி அவர் நமக்கு எல்லாம் வாக்கு கொடுத்திருக்கும் போது நாம என்ன செய்யக்கூடாது, பதிலுக்கு பதில் இங்க வாங்க கூடாது. You might have lost your reputation, you might have lost your honor, or you might have lost some wealth. அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது. எனக்கு தெரியும், ஒரு சபைக்கு நான் போயிருந்தப்போ அவங்கதான் விமென்ஸ் ஃபெலோஷிப் லீடர், ரொம்ப உற்சாகமா நல்லா செஞ்சாங்க. ஜெபத்தப்ப என்கிட்ட சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஏன்னா என்னுடைய சகோதரி அவங்க குடும்பத்தார் என் சொத்தெல்லாம் அவங்க தங்களுக்கு சொந்தம்னு சொல்லி அந்த இதெல்லாம் பார்டர் எல்லையெல்லாம் மாத்தி வாங்கிட்டாங்க. அவங்க எப்படியாவது நாசமடையணும், என்னுடைய பொருள் எனக்கு கிடைக்கணும். இப்படி எடுத்தவங்க அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அப்படிதானே சிஸ்டர், அப்படிதானே நம்ம போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்றது, நம்ம மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. It's programmed in that way. But Word of God, Holy Spirit, and our meditations and like this, all these thinkings should transform us, should reprogram our mind in a more purposeful manner. So burning coalsங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கன்விக்ஷன், உணர்த்துதல். இன்னைக்கு நமக்கு உதவி செய்யாத, அதாவது கஷ்டப்படுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன்.
அதுல ஒரு சில அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு ஸ்லை லாப் இருக்கும். இன்னைக்கு நாம கன்விக்ஷன்லாம் ரொம்ப எதிர்பார்க்கவே முடியாது. அவங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னா, இல்ச்சவாயின்னு நினைச்சு அப்படி ஒரு give a sly smile, bear it patiently. God is giving us an opportunity to be persecuted for his name. அப்படின்னு தான் எடுத்துக்கணும். நமக்கு தெரியும் வாட் we are doing, பட் அவங்களுக்கு அவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால அவங்க அப்படிதான் செய்வாங்க. சரி, லாஸ்ட் ஒன், தீமையை நன்மையினால் வெல்லு. இது ஏதோ உலக பழமொழியாட்டம் இருக்குல்ல. We are not to be overcome by evil, but to overcome evil with good. அப்போ there is evil, there will be evil all around us because we are in this world. நாம இப்படி நல்லதா செய்யறதுனால தீமையே இல்லாம போயிடாது. அதை நம்ம நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். இதனால என்ன பிரயோஜனம்? நாம ரொம்ப நல்லா இதை ஒளிஞ்சு போதா, இப்படி செய்யறவங்க என்ன திருந்த போறாங்களா, அப்புறம் எதுக்கு நாம அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனா அல்டிமேட் விக்டரி என்னன்னு சொன்னா, அந்த தீயமான காரியங்களுக்கு கொண்டு வருகிற சாத்தானுக்கு, பிசாசுக்கு கடைசியா ஆண்டவர் ஒரு நாள் வச்சிருக்காரு, அந்த அழிவு வச்சிருக்கிறாரு. அவர் தான் இந்த இவ்வளவு நாள் இங்க கிரியை செய்யறதுக்கு அனுமதித்திருக்கிறார். நாம அவனை நம்முடைய இதுல நம்ம வென்று கொண்டே போகணும், பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். நாம தீமையினால வெல்லப்படாதபடி நன்மை செய்து கொண்டே இருக்கணும். பிராக்டிக்கல் சஜஷன்ஸ். தீமையை வெல்லுன்னா எப்படி வெல்றது? குட், கீப் டூயிங் குட். அப்படி நம்ம செய்யும்போது அவனால நம்ம கிட்ட நிக்க முடியாது. நம்ம கண்டு அவன் நடுங்குவான். ஏன்னா யூ ஹாவ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பவர் ஆஃப் த பிரேயர், பவர் ஆஃப் த வேர்ட். அதெல்லாம் நமக்குள்ள இருக்கிறதுனால அவன் நடுங்கி போயிடுவான், அவன் தோத்து போயிடுவான். அப்படிதான் நம்ம ஜெயத்தை எடுப்போம். நம்ம இப்படிப்பட்ட சிந்தனைகள், இப்படிப்பட்ட கேள்விகள், இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம இந்த நல்ல காரியங்களை செய்ய முடியாது. அப்ப நம்ம விக்டோரியஸா இருக்க முடியாது. ஸோ இந்த அதிகாரத்தை கர்த்தர் கிருபையில 12ஆம் அதிகாரத்தை முடிக்க கிருபை பாராட்டினார். அடுத்த வாரத்தோட நம்ம கிறிஸ்மஸ்க்கு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். only next week, that is 17th or 18th. What is the date today? I think it is 11th. Yes, 18th நம்மளுடைய ஸ்டடியை முடிச்சுக்குவோம். We will start it in the first week of January. We'll have Christmas holidays these days. So, ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்துல வாழும்போது எங்களுக்கு தேவையான ரட்சிப்பை நீர் தந்தீர், எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட யூனிக் பர்பஸஸை வைத்திருக்கிறீர், அழைப்பை வைத்திருக்கிறீர், திட்டத்தை வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்படி அழைத்த எங்களுக்கு நாங்க எப்படி வாழணும்னு சொல்லி எங்களுக்கு நீர் எல்லா விதத்திலும் உடைய வார்த்தைகளை தருகிறீர், ஆவியானவரை கட்டளையிட்டிருக்கிறீர், வரங்களை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. நாங்க உமக்கு பிரயோஜனமா என்ன விதத்துல செய்ய முடியும்னு சொல்லி எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எங்களுக்கு தருகிறீர் சுவாமி. நாங்க எப்படியாவது உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக உம்மை போல help us to be imitators of Christ, Lord. மாறுவதற்கு ஏதுவான எல்லா காரியங்களையும் எங்களுக்கு சொல்லி தருகிறீர். நோக்கம் உண்டு சுவாமி. இதில்படி நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களில் இதில் ஏதாவது குறை இருந்தால் ஆண்டவரே எங்களுக்கு நீர் மன்னியும், எங்களை உணர்த்தும். நாங்க அதற்கென்று தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்கும் போது அதை குறித்து அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பூரணர் ஆகும்படி நீர் விரும்புகிறீர் சுவாமி. You want us to be perfect, without blemish, in full, in toto, like you, Lord, in all our characters, in all our walk of life. You want us to be like you. அது போல நாங்களும் மாற எங்களுக்கு உதவி செய்யும். ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபத்தாரும். இந்த அதிகாரத்தின் மூலமாக எங்களுக்கு சிம்பிளா எல்லாவற்றையும் எங்களுக்கு நீ சொல்லி கொடுத்திருக்கே சுவாமி. ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்திருக்கிறீர்.
எங்க அன்புல நாங்க உண்மையா இருக்க உதவி செய்யும். நாங்க மற்றவர்களை சிநேகிக்க கிருபத்தாரும், பழி வாங்காதபடி இருக்க உதவி செய்யும் சுவாமி. மற்றவர்களுக்கு உதவி செய்ய, விசேஷமாய் சத்துருக்களுக்கு கூட உதவி செய்ய எங்களுக்கு கிருபத்தாரும். எங்களை குறித்து மிஞ்சி எண்ணாதவர்களாய் இருக்க தாழ்மையை கற்றுக்கொள்ள கிருபத்தாரும் சுவாமி. எப்பொழுதும் உண்மை நாங்க முன்னிறுத்தும் போது எங்களை நாங்க மிஞ்சி எண்ண மாட்டோம் சுவாமி. அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க. எல்லாம் உம்மால் வந்தது என்று ஒவ்வொரு நிமிஷமும் எண்ணி எண்ணி பார்த்து நன்றியுள்ள இருதயத்தோடு தாழ்மையோடு வாழ எங்களுக்கு நிற்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்களுக்கு இருக்கிற உடல் சுகவீனங்கள், பலவீனங்கள், தேவைகள், ஆண்டவரே நீர் கொடுத்து வருகிற நல்ல சுகம், இதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் நீர் சுவாமி. எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறவர் நீர் தான் சுவாமி. எங்களை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்றைக்கு வராத ஜவுன்சிக்காக கூட நாங்க அதிகமாக ஜெபிக்கிறோம். அவங்களையும் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்களுடைய தேவைகளையும் சந்திங்க. ஒருவேளை அடுத்த வாரம் நாங்க எல்லாருமா வந்து ஆண்டவரே வசனங்களை தியானித்து கிறிஸ்துமஸ்க்காக சந்தோஷமாய் பிரிந்து செல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்யும். மட்டும் உடைய இன்ப பிரசன்னம் எங்களை தாங்கி வழி நடத்த ஜெபிக்க காத்துக்கொள்ளும் சுவாமி. பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். 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 Thank you, sister. Thank you, everyone. Night. Good night. God bless you.